வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஜிப்ரான் மியூசிக்கலில் ஆதித்ய மாதவன் கதை நாயகனாக அறிமுகமாகியிருக்கின்ற அஞ்சு குரியன், முனிஷ்காந்த் ஆகியோர் நடித்த, கௌரி கிஷன் கதை நாயகியாக நடித்த அதர்ஸ் அப்படிங்கிற படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் பேச வருகின்ற விஷயம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய கதை நாயகன் ஏசிபி மாதவ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். கதை நாயகி கௌரி கிஷன் அவங்க ஒரு டாக்டர். எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் வேலை பார்க்குறாங்க. பொதுவாக இன்றைக்கி சிறு நகரங்கள், சின்ன ஊர்களில் கூட இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. ஹோட்டல் இருக்கோ இல்லையோ, ஃபெர்டிலிட்டி கிளினிக் இப்போ எல்லா இடங்களும் இருக்குது. அது எதனால் இந்த அளவுக்கு பல்கி பெருகினது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அது பெரிய ஒரு தனி சப்ஜெக்ட். ஆக அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் என்ன சயின்டிஃபிக் ஊழல்கள் நடக்குது, அங்கே என்னென்னலாம் செய்கிறாங்க, யாருமே எதிர்பார்க்க முடியாத பல்வேறு விஷயங்களை ரொம்ப துணிச்சல் அந்த படத்தில் பேசுகிறாங்க. அதுக்காக இந்த டைரக்டருக்கு நம்ம ஒரு ஹெட்ஸ் ஆஃப். அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் நம்ம ஆர்ஃபனேஜ், அனாதை இல்லங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அனாதை இல்லங்கள் ஒரு உயரிய நோக்கத்துக்காக, யாருமே இல்லாத, அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய இடங்களில் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்திக்கிட்டு பணத்துக்காக எப்படியெல்லாம் இங்கே இருக்கவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்க பேசக்கூடிய மனிதம், நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 4 விஷயங்களும் ஒன்று சேர்ந்தால் அதுதான் இந்த அதர்ஸ் படத்துடைய கதை. இந்த படத்தை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். அதற்கு முன்பாக வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி, இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு நேஷனல் ஹைவேஸ் மாதிரி ஒரு இடத்துல ஒரு திருடன் மாதிரி ஒரு இல்லீகல் விஷயங்கள் செய்யக்கூடிய ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்ல ரோட்டுக்கு நடுவில் எடுத்து வச்சு, ஏதாவது ஒரு வண்டி வரும், இதில் ஆக்சிடென்ட் ஆகும், அதில் கொள்ளையடிக்கலாங்கிற ஒரு மோட்டிவேஷனோட அவன் அதை செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுறான். அப்போ அந்த வழியை ஒரு பழைய மெட்டடோர் வேன் கிராஸ் பண்ணுது. ரொம்ப பழைய ஒரு வண்டி. அந்த வண்டிக்குள்ளே இருக்காங்க நிறைய பேர், பெண்கள் 2-3 பேர் இருக்காங்க. அந்த அடிபட்டு அதில் ஒரு 4 பெண்கள் இறந்து போகிறாங்க. அவன் கண் பார்வை இல்லாதவங்க. இந்த கேஸை விசாரிக்க வர்றாரு ஏசிபி மாதவ். அவர் தான் படத்துடைய கதாநாயகன். அவருக்கு உறுதுணையாக நம்ம முனிஷ்காந்த், அஞ்சு குரியன், இவங்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை நாயகி கௌரி கிஷோர் ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் அவங்க டாக்டர். அவங்க அவங்களுடைய நாலேஜுக்கு தெரியுது, இங்கே இந்த மாதிரி ஏதோ சம்திங், ஒரு ஃப்ராடான விஷயங்கள், தப்பான சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் இங்கே நிறைய நடக்குது அப்படிங்கிறத அவங்க ஸ்மெல் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நம்ம மாதவுக்கும் இடையில ஒரு லவ், அப்புறம் டூயட், இதெல்லாம் போகுது. இதுதான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபாக கடந்து போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரையும் முதல்ல ஒரு 20 நிமிஷங்கள் மிகப்பெரிய வேகமாக படபடபடன்னு காட்சிகள் நகருது, ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காதல் டூயட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு பிரேக்கரை ஃபேஸ் பண்ண மாதிரியா படம் மெதுவாக அப்படி நகர்ந்து இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு உணர்வு தான் இருக்குது. இதன் பிறகு செகண்ட் ஹாஃபில் மிகப்பெரிய வேகம் எடுக்குது. இப்போ இந்த படத்துடைய கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த படத்துடைய ஹீரோ முதல் படம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், முதல் படம் அப்படிங்கிற மாதிரி தெரியல, ரொம்ப சிறப்பாக அவருடைய பணியை ரொம்ப அழகாக மிகச்சிறப்பாக அந்த வேஷப்பொருத்தமும் இருக்குது. ஏசிபியோட வேஷப்பொருத்தம் கரெக்டாக அவருக்கு இருக்குது, மாதவனுக்கு. அது மாதிரி நம்ம கௌரி கிஷோர் டாக்டர் வேஷம் கரெக்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அஞ்சு குரியன் அந்த இன்ஸ்பெக்டர் வேஷம் அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்களுடைய காட்சிகளை அதிகப்படுத்திருக்கலாம், இன்னும் அவங்க சரியாக பண்ணலை. முனிஷ்காந்த் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கார். அப்புறம் சுந்தரராஜன், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. பர்டிகுலராக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த படத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வருது. அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம இப்போ முன்னாள் நடிகராகவும் பத்திரிகையாளராகவும் அறியப்பட்டு இப்போ யூடியூபராக அறியப்படுகின்ற நம்ம பைல்வான் ரங்கநாதன் வர்றாரு. அதில் நம்ம முனிஷ்காந்துக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது. கிளைமாக்ஸுக்கு முன்னாடி என்னென்னா, இது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் தான். பொதுவாக நம்ம இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் பார்ப்போம் இல்லையா, இவன் வில்லனா, அவன் வில்லனா, அவனா இவனா, சம்மந்தம் இல்லாமல் எங்கெங்கேயோலாம் கதையெல்லாம் போய் கடைசியாக சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் மேலே போய் இவர் தான் வில்லனுங்கிற மாதிரிலாம் வரும். அப்படிலாம் இல்லாமல் வில்லனை யாருன்னு தெளிவாக முதலே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கு சொல்லிடுவாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் தெரியாது, டே அவன் தாண்டா வில்லன் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸை கூறுற மாதிரியான ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணி அப்படி தான் செகண்ட் ஹாஃப் பாஸ் ஆனது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்ல வேகமாகவே இருந்தது. கிளைமாக்ஸில் என்னென்னா, இந்த வில்லன் ஒரு சைக்கோ மனநோயாளி. அவன் என்னென்னா, அவன் நல்லது கெட்டதுன்னு தெரியாத ஒரு வில்லன். அவன் கூட ஹீரோ போடுற சண்டையெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது.
இதுக்கடையில் எண்டில் அந்த கிளைமாக்ஸில் ஃபைட்டுக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வரும். அது என்னன்னு நான் சொல்லலை, படத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆக மொத்தத்தில் படத்தை பார்த்தா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர், சிங்கிள் வாட்ச் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான். பொதுவாக வந்து என்னென்னா, பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆர்ஆர்னா போட்டு மொத்தமாக அடித்து நிறவி இப்போ ஸ்க்ரீன் பட்டம் ஃபுல்லாக வந்து மியூசிக் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரியான த்ரில்லர் படங்களுக்கு வந்து மௌனங்களும் வந்து ஒரு சிறந்த ஆர்ஆர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சில காட்சிகளை வந்து மௌனமாக கடந்து போக அனுமதிச்சிருந்தால் அதுவே மிகப்பெரிய த்ரில்லராக இருந்திருக்கும். நம்ம நிறைய ஹாலிவுட் படங்களில் நம்ம ராஜா சார் படங்கள் எல்லாம் பார்ப்போம்ல, மிகப்பெரிய த்ரில்லராக இருக்கும், பெரிய ஆர்ஆரோடலாம் போயிட்டுருக்கும். ஆனால் சில காட்சிகள் எஃபெக்டோட மட்டும் கடந்து போகும். அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. காது முழுக்க சத்தமாகவும் வலியாகவும் தான் இருந்தது. பாடலும் பெருசாக ரசிக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் வந்து நம்ம எடிட்டிங் பற்றி சொல்லித்தான் ஆகணும். இது வந்து நான் லீனியர் டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான் இது. ஆனால் ஒரு 3-4 விதமான கதைகள் வந்து ஒரு லைனில் வந்து ஒன்று கூடுற இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதுவா அதுவா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா, ரொம்ப சரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக கூட இது அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் அதில் இல்லை. அப்புறம் வந்து இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரை பற்றி சொல்லணும். அவரை வந்து தன்னுடைய பணியை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு என்ன வேணுமோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார். ஆக வந்து சொல்ல வந்த விஷயத்துக்காக நம்ம வந்து டைரக்டருக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா வந்து எளிதாக யாராலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம், ரொம்ப சிரமம். இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் வந்து இப்படி ஒரு கதையை சொல்லி, இப்படி ஒரு நியாயத்தை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களுக்கு, அதுதான் அந்த அதர்ஸ், அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையை, அவங்களுடைய வழியை, அவங்களுடைய ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதை வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்கு. அது என்னங்கன்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஆக ஒரு டீசெண்டான சிங்கிள் வாட்ச் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.